வள்ளி என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு முருகனிடம் அளவில்லாத பக்தி. தினமும் கோவிலுக்குச் சென்று முருகனை தரிசனம் செய்து வருவாள். ஆனால் அவளது குடும்பம் மிகவும் எளிமையாக இருந்தது. ஒரு நாள் முருகன் கோவில் திருவிழா நடைபெற்றது. அனைவரும் முருகனுக்கு பொன்னாலும் வைரத்தாலும் ஆன அழகான நகைகளை காணிக்கையாக வழங்கினார்கள். ஆனால் வள்ளியால் விலை உயர்ந்த எந்த காணிக்கையும் அளிக்க இயலாது. அவள் வீட்டின் அருகே இருந்த பூந்தோட்டத்திலிருந்து மனம் மிக்க மலர்களை சேகரித்து ஒரு அழகான பூமாலை தொடுத்தாள். முருகா, உனக்கு என்னால் தங்கம் தர இயலாது. ஆனால் இந்த மலர்களை என் அன்போடு கோர்த்திருக்கிறேன் என்று சொல்லி கோவிலுக்கு கொண்டு சென்றாள். அவளது அழகான பூமாலையை முருகன் சிலைக்கு போட முற்பட்டபோது கோவில் பூசாரி பார்த்து, இது என்ன, உன் மாலையை வேறு யாருக்காவது வேண்டுமானால் கொடு. ஆனால் இங்கு முருகனுக்கு பொன்னாலும் வைரத்தாலும் மட்டுமே அலங்காரம் செய்கிறோம் என்று கோபமாக கூறினார். ஆனால் வள்ளி அதை மீண்டும் கோவில் வாசலில் முன்பு வைத்து, என்னிடம் இருந்த சிறியதொன்றை முருகனுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினாள். அந்த இரவு பூசாரிக்கு முருகன் கனவில் தோன்றி, வள்ளி தந்த பூமாலை எனக்கு மிகவும் பிடித்தது, அவளது அன்பு எதற்கும் மேலானது என்று கூறினார். மறுநாள் காலையில் கோவிலில் உள்ள அனைவரும் பார்த்த அதிசயம் என்னவென்றால், முருகன் சிலையின் கழுத்தில் வள்ளி தொடுத்த பூமாலை காணப்பட்டது. அதை பார்த்த கிராம மக்கள் வள்ளியின் அழகான பக்தியை பாராட்டினார்கள். முருகனின் அருளால் அவளது குடும்பம் பின்னர் வளம் பெற்றது. பக்தியில் பொருள் முக்கியம் இல்லை, உண்மையான அன்பே முக்கியமானது. முருகன் தன் பக்தர்களின் எந்த சிறிய காணிக்கையும் பெரிதாக ஏற்றுக்கொள்வான். முருகனுக்கு அரோகரா.